நான் என் வாழ்க்கைய பாத்துக்கிறேன், நீங்களும் உங்க வாழ்க்கைய பாருங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. அப்ப நான் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா பரவாயில்லையா? வருத்தப்பட மாட்டீங்க? மாட்டேன். வருத்தப்பட மாட்டீங்களா மேடம்? மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். ஆமா, உங்களுக்காக நான் எதுக்கு வருத்தப்படணும்? யார் நீங்க? நான் யாருன்னு கேக்குறாங்க. நான் யாருன்னு தெரியலையா? தெரியலையா? என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீங்களா நீங்க? இப்ப சொல்றேன் மேடம், நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஒண்ணு, நீங்க தான் என் கல்யாணத்தை முன்ன நடத்தி வைக்கணும். பண்ணுவீங்களா நீங்க? என்ன மேடம் சொல்லுங்க. வரல, வார்த்தை வரல. பாத்தியா, இதுக்கு முன்னாடி அவங்க கத்தும் போது நான் சும்மா இருந்தேன், இப்ப நான் கத்தும் போது அவங்க சும்மா இருந்தாங்க. நான் சொல்றேன்னா அவங்க எந்த பொண்டாட்டினாலும் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவங்க தான் சத்தியமா பண்ண மாட்டாங்கண்ணா. நான் பண்ணி வைக்கிறேன். சொல்லுங்க. பண்ணி வைக்கிறேன். ஏமா, அவன் தான் ஏதோ குடிச்சிட்டு வளர்றானா, நீயாவது. ஏமா, நானே முன்னாடி நின்னு உங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். அண்ணா போன் போடலாம். அண்ணா அப்பாக்கு போன் போடலாம். போன் போடலாம். நீ போன் போடலாம். வேணாம்டா. போன் வேணாம்டா, சொல்றத கேளுடா. வீட்டுக்கு போலாம் வாடா. டேய் போன் வெற்றி, வேணாம்டா, சொன்னா கேளுடா. டேய் வெற்றி, வேணாம்டா. என்னடா பண்ற? போட குறா. எல்லாம் தூர அளவு இருக்குண்ணா. டேய் வேணாம்டா, குறா. நானும் எவ்வளவு பொறுமையா இருப்பேன். டேய் வெற்றி, சொன்னா கேளுடா. டேய் வேணாம்டா. டேய்